அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நல்லொரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். இது கேரளாவில் ஃபேமஸான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நேந்திர வாழைப்பழம் நரைச்சது. நேந்திர வாழைப்பழம் அப்படியே சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இனி ரெசிப்பியிലേക്ക് போகலாம். இது செய்கிறதுக்கு நான் 3 நேந்திரப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இனி ഇതിൻ്റെ ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு 1 டீஸ்பூன் கீ சேர்த்து அப்புறம் 1 கப்பு தேங்காய் துருவியதும் சேர்த்துக்கலாம். இது வந்து மிக்ஸ் பண்ணி அப்புறமா இதிலேக்கு 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் கூட சேர்த்து நல்லதாக ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் இதிலேக்கு நான் 1 டீஸ்பூன் பாப்பி சீட்ஸ் கூட சேர்க்குறேன். பாப்பி சீட்ஸு சேர்த்தா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இந்த ஃபில்லிங்க்கு. இது ஆப்ஷனல், இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதேமாரி இது ஃப்ரை பண்ணும்போது இதிலேக்கு முந்திரி திராட்சை கூட இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்கலை. இந்த மாதிரி கலர் மாறிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் வறுக்க வேண்டாம். இது வந்து ஆற வச்சுக்கலாம். அப்புறம் நேந்திர வாழைப்பழம் தோலெல்லாம் எடுத்து ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கத்தி வச்சோன்னா ஜஸ்ட்டு கீறி விட்டு ஒரு பாக்கெட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதிலேக்கு நம்மள ரெடியாக்கி வச்சுருக்குன்னா அந்த தேங்காய் ஃபில்லிங் வந்து நல்லா தான் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி தான் ஃபில்லிங் ரெடி பண்ணணும்னு இல்லை. ஃப்ரை பண்ணால் ஃபில்லிங் வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக தேங்காய் அப்படியே ஃப்ரை பண்ணாமலே தேங்காயும் சுகரும் ஏலக்காவும் சேர்த்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கூட ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரை பண்ணால் அது கொஞ்சம் கூட டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ இது நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இது ஒன்றும் கவர் பண்ணணும். இந்த நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபில்லிங் வந்து வெளியில் வராத மாதிரி ஒன்று கவர் பண்ணி எடுக்கணும். இது கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து பாருங்கள், இந்த கத்தி வச்சு ஜஸ்ட்டு இந்த பழத்திൻ്റെ ஓரத்துலேருந்தும் இப்படி ஒன்று சீவி அந்த பழத்திൻ്റെ இது அப்படியே மேலே வச்சு கவர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண வரல அப்படின்னா நீங்கள் மைதா மாவு சால்ட்டும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டு சேர்த்து கூட கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பழம் வச்சே கவர் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். மெதுவாக இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைன்னா கத்தி வச்சு கூட இந்த மாதிரி எடுத்து தேய்ச்சி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இப்போ ஃபுல்லாக நல்லா தான் கவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீ ஒன்று கூட நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததும் அதே மாதிரி கத்தி வச்சு லைட்டாக இப்படி வடித்து எடுத்து அதை அப்படியே மேலே தேய்ச்சி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஈஸி ஸ்நாக்ஸு, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியும் தான். நீங்கள் கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. இனி இது ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு இதிலேக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த வாழைப்பழம் எடுத்து பாருங்கள், அந்த ஃபில்லிங் பண்ணி கவர் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த சைடு எண்ணெயிலே வர்ற மாதிரி, அந்த பக்கம் கீழ் பாகமாக வர்ற மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த சைடு ஒன்று ஃப்ரை பண்ணால் அந்த கவரிங் வந்து உடையாமல் கிடைக்கும். இனி இது ஒன்றும் ஒரு சைடு கோல்டன் ப்ரௌனாக திருப்பி போட்டு கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த ஃபில்லிங் எல்லாம் வெளியில் வராமல் நல்லா கரெக்டாக கோல்டன் ப்ரௌனு கலராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா சைடும் திருப்பி போட்டு நல்லதாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இனி இது ஒரு பிளேட்லேக்கு மாற்றிக்கலாம். இனி இது வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது சின்ன சின்ன பீஸாக நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. பசங்களெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.